ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்சமான சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாகவும் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பக்கோடா செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் சேர்க்க வேண்டாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கனை சேர்த்த உடனே கிளறி விட்டுறாமல் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது சைடு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 2 சைடுமே வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்மளுக்கு டேஸ்டான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.